ஆவாரம்பூவு 6-7 நாளா நீ போகும் பாதையில் பூத்திருக்கு. அட உள்மூச்சு ஏனம்மா வேர்த்திருக்கு. ஆவாரம் பூ ஒன்று நாரோடு வளர்ந்து காதோரம் சொன்னான் சேதி. அதில் நீ கூட இல்லை சரி பாதி. என்னங்க ஆவாரம்பூ பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்களா? நாங்கள் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் டு அகரம் ரோட்டில் நிற்கிறேங்க. எல்லாரும் ஆவாரம்பூ தேடி 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 அலையிறாங்க. இந்த பார்த்தீங்களா, இங்கேருந்து 2 சைடுமே இந்த நெடுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 சைடுமே எவ்வளோ பூத்து கிடக்குது பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி சுகருக்கு மிகப்பெரிய ஒரு வைத்தியத்துக்கு உள்ளதுங்க. சுகருக்கு மிகப்பெரிய ஒரு வைத்தியத்துக்கு அப்பையிலேருந்தே சரி இந்த பூ வந்து இங்கேருந்து எடுத்து போய் நிறையா பேர் பயன்படுத்துகிறாங்க. சில பேர் கிடைக்காம அலையிறாங்க. ஏன்னா கடையில் கிடைச்சாலும் அது ஏதாவது மிக்சிங் பண்ணி ஒரு பவுட்ரு போட்டு ஏதாவது அது ஒரு மிக்சிங்காக தான் வரும். ஆனால் இது நம்ம சுயமாக பறிச்சுட்டு போய் நல்லா காய வச்சு அது பவுட்ரு பொடியாக்கி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வேறு எந்த மருந்து மாத்திரையும் எதுவுமே தேவையில்லைங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிட்டது முதல் சுகருக்கு மிகப்பெரிய ஒரு வைத்தியமான மருந்து எதுனா இந்த ஆவாரம்பூ தாங்க. பார்த்துக்கிட்டிங்களா, அந்த ரோடு ஃபுல்லாக நெருக்க தெரியுதுங்களா, மஞ்சளாக நிறைய பேர் கிடைக்கலன்னா அவங்களும் எவ்வளோ அலைச்சி அலைகிறாங்க பார்த்தீங்களா. நீங்கள் வாங்க நண்பர்களே, எங்கே வேணாலும் வாங்க. ஆனால் நீங்கள் கிடைக்கிறாப்புல பூக்கள் கிடைக்காது உங்களுக்கு. நல்லபடியாக வந்து பறிச்சுட்டு போகலாம். எங்கெங்கே வந்து பறிக்கிறாங்க வெளியிலன்னா, ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த லைன் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கும். ஆண்டிமடம் டு அகரம் ரோடுங்க. அதுக்கு இடையில இந்த ஃபாரஸ்ட் கொள்ளையில் நிற்கிறோம். இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த நெடுக்கு எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வாங்க, பயன்பெறுங்க. ஆரோக்கியம் தான் முக்கியம். இன்றைக்கி சுகரு, அதாவது வீட்டில் சர்க்கரை இருக்குது இல்லையா, ஒவ்வொரு வீட்லேயும் சக்கரை நோயாலே ஆக்கிவிட்டாங்க. எல்லாம் கார்பரேட்டு அது இதுன்னு போட்டு நம்மளை கொண்டு. ஏன்னா உணவு வகை பொருள்கள் எல்லாம் எப்போ மாறுனுச்சோ அதுலேருந்து சீக்காளி தான். இவ்வளோ சொல்கிறேனே, நானும் சுகர் பேஷண்ட்டு தாங்க. என் வயசுக்கு சுகராடா, என்னடா பெயிண்ட் அடிக்கிற, ஆடுற பாடுற, ட்ரம் அடிக்கிற, அந்த எந்த வேலையும் விட்டு வைக்கல, உனக்கே அப்புறம்னு கேட்டாங்க. அதுதான் ஜாமி எனக்கு தெரியல. நான் அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கி உள்ள உணவு வகைகள் மாறிச்சு நண்பர்களே. பாருங்க, பயன்பெறுங்க. இதை விட ஒரு சிறந்த மருந்து சுகருக்கு கிடையவே கிடையாது. வாங்க, நல்லா காய வச்சு இந்த பூக்களை பொடி பண்ணி நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் வெந்நீரில் போட்டு போச்சு சாப்பிட்டாலே போதுங்க. மற்ற ஏன்னா இன்றைக்கி செல்லை திறந்தாலே சுகருக்காக நிறையா வைத்தியங்கள் போடுறாங்க.